இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவது டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டி, மதுரவாயல், சென்னை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெண்மேடை. பெண்களுக்கான இந்த பிரத்யேக நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி தலைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க. சொல்லிடுறேன், பெண்களுக்குன்னு இருக்க வேண்டிய அந்த குணநலன்கள் என்ன? ஸோ இதான் நம்மளுக்கு தலைப்பாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெண்களுக்கான அந்த குணநலன்கள் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணுன்றதில் எவ்வளோ மாறுபட்ட கருத்துக்கள் வந்துட்டுருக்கு. ஸோ எவ்வளோ நம்ம முன்னேறி போனாலும் சில குணநலன்கள் மாறக்கூடாது, அதே நேரத்தில் சில விஷயங்களை நம்ம மாற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் இருக்கும். ஸோ உங்களோட கருத்தை நீங்கள் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 044-300-00321, 300-00322, 300-00323. ஓகே, நான் மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் உங்களுக்காக ரிமைண்ட் பண்ணுறேன் நம்மளோட டாப்பிக்கை. பெண்களுக்கு இருக்க வேண்டிய குணநலன்கள் என்ன? ஸோ என்னெல்லாம் அவங்களுக்கு அந்த குணங்கள் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு நீங்கள் பர்டிகுலராக பார்த்து, இல்லை உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக இதெல்லாம் இருந்தால் தான் பெண்களுக்கான அந்த குணங்களாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதை சொல்லலாம். இல்லை இந்த மாதிரி குணங்கள் இருக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு வழியாக சொல்லிட்டு வராங்க, ஆனால் இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஸோ அவங்க அதை மீறி போனாங்கன்னா அவங்க மேலே ரொம்ப கல்ச்சுரலாக நீங்கள் பெண்களாக ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற அந்த வார்த்தைகள்லாம் வருது. ஸோ இந்த குணநலன்கள் தேவையே இல்லை அப்படின்னு மாற்றுக்கருத்து ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ பொதுவாகவே எனக்கு தெரிஞ்சு இதில் மாற்றுக்கருத்து பெருசாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ மாடர்னாக நம்மளோட பெண்களையும் பார்த்துட்டு வரோம். ஸோ வயதானவர்களாக இருந்தால் அவங்களோட பேர குழந்தைகளையும் பார்த்துட்டு வருவாங்க, பெண்மணிகளை பார்த்துட்டு வருவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஒரு ஜென்ரேஷன் கேப் அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே பார்த்துட்டு வர்றதுனால இப்படி தான் இருக்காங்க பெண்கள்னு தெரிஞ்சதுனால அவங்களுக்கு உண்டான குணநலன்கள் இப்படி தான் இருக்கணும்னு எல்லாருமே ஒருமித்த கருத்தாக சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்கள்னால் குனிந்த தலை நிமிராமல் இருக்கணும், பொறுமை காக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்து வந்துச்சு. ஸோ இந்த காலத்தில் இந்த குனிந்த தலை நிமிராமல் இருக்கணும் அதெல்லாம் இருக்கான்னு தெரில. ஆனால் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் பொறுமை. ஸோ ஒரு பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக அந்த பெண் பொறுமையாக கையாளணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் யாருமே இது வரைக்கும் மாற்றுக்கருத்து சொன்னதே இல்லை. ஸோ இதில் மாற்றுக்கருத்து நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதையும் சொல்லலாம். ஸோ எந்தெந்த இடத்துல பொறுமை கையாளணும், இல்லை எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கான அந்த பொறுமையை கையாளுறதுனால நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ஒரு சொல்லலாம். இன்னும் வேறு என்னெல்லாம் குணங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு காரணம் இந்த குணம் என்கிட்ட இருந்ததுனால தான், இல்லை என்னோட ஃப்ரெண்டுக்கோ இல்லை என்னோட ரிலேட்டிவ்க்கோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுக்கான காரணம் அந்த ஒரு குணத்தை அவங்க மதிக்கலை, அதை மீறி அவங்க போனதுனால தான், அவங்க கிட்ட அந்த குணம் இல்லாததுனால தான் இந்த கஷ்டத்தை அவங்க சந்திச்சாங்க, அதுலேருந்து அவங்க விடுபட்டிருக்கலாம். இப்படி எந்த மாதிரியான கருத்தாக இருந்தாலும் சரி, மாற்று கருத்தாக இருந்தாலும் சரி, நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்களை நான் மறுபடியும் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணுறேன். 044-300-00321, 300-00322, 300-00323. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த குணநலன்களை யாருக்காக வகுக்கிறாங்கன்றது நம்மளுக்கு ரொம்ப நாளாக தெரியாமலே இருந்துச்சு. ஸோ இது பெரியவர்கள் நமக்காக வகுத்தது அப்படின்றதான் நம்ம உண்மை. ஸோ அந்த பெரியவர்கள் இப்போ இல்லைனாலும் அது அவங்க எவ்வளவோ விஷயங்களை பார்த்து தான் அது செஞ்சுருப்பாங்க. ஸோ அதுபடி நம்ம மோஸ்ட்லி நடந்தோம்னா நல்லது தான் நடக்கும் ஆக்சுவலாக. ஸோ சில மாற்று கருத்துக்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம நிகழ்ச்சியோட முதல் காலர் இணைப்புக்கு வந்துட்டாங்க, அவங்களோட கருத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? நான் தூத்துக்குடியிலேருந்து செல்வி பேசுகிறேன். தூத்துக்குடியிலேருந்து செல்வி, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் செல்விம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஜவுளி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆஹா, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி போகுது உங்க வியாபாரம்லாம்? நல்லா போய்கிட்டு இருக்கு. எனக்கு 3 பசங்க இருக்காங்க. எங்க வீட்டுக்காரங்க ஒரு 13 வருஷத்துக்கு முந்தையே இறந்து போயிட்டாங்க. ஓகே, சாரிம்மா. ஆனா பைபிள்ல கூட போட்டிருக்கு, ஆண்கள் வருமானம் இல்லைன்னா பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாதுன்னு. ஆனா அப்படி இல்ல. நான் என் பசங்களை நான் ஜவுளி வியாபாரம் பார்த்து சொந்தமா தொழில் பண்றதுனால நல்ல வருமானம். அந்த ஆணுக்கு நிகரான அந்த ஆணா நீங்க மாறிட்டீங்க. எந்த இடத்துல நீங்க மாறணுமோ அவ்வளவுதான். என் பிள்ளைங்க 3 பேருமே இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க. என்னோட பொண்ணு இப்ப இன்ஜினியரிங் 2வது வருஷம் படிக்கிறா, ஈசி. என்னோட பையன் +2 படிக்கிறான். இன்னொரு பையன் 9th படிக்கிறான். நம்ம ஆண்களுக்கு குறைஞ்சவங்க இல்லை.
பொறுமையா இருக்கணும், பசங்களுக்கும் பொறுமையா இருக்க சொல்லி கொடுக்கணும். நம்ம வந்து நம்மள காரியத்தை கண்ணா இருக்கணும். காரியம் நம்ம பிள்ளைங்களை நல்லபடியா வளர்க்கறதுல நம்மளுடைய ஒரு அது எப்படி ஒரு 2 வீலர்ல போனா கூட நம்ம பிள்ளைங்க நம்மள நம்பி இருக்காங்க, மெதுவா அமைதியா போகணும். ஒரு யார்கிட்ட பேசினாலுமே தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது, என்ன தேவையோ அதை மட்டும் பேசணும். அப்படி இருக்கணும் பெண்கள் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா என் பிள்ளைங்களை படிக்க வச்சு இன்னும் இந்த பையனை வந்து நான் டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பையன் தான் ஸ்கூல்ல 2ஆவதா வந்தான். 86 மார்க் எடுத்தாப்ல. இப்ப மேத்ஸ் பயாலஜி எடுத்தா இப்பயும் ஸ்கூல்ல என் பையன் தான் ஃபர்ஸ்டா இருக்கான். அவனுக்கு என்னோட கஷ்டம் எல்லாம் தெரியும். நான் காலையிலேயே என் பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு 8 மணிக்கு போயிட்டு என் பசங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ள நான் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவேன். அப்பதான் என் பசங்களை காலையிலயும் சாயங்காலமும் நம்ம இருந்து பாத்துக்க முடியும். அவங்களுக்கு எந்த குறையும் வைக்காம நம்ம தொழிலையும் கரெக்டா பாக்கணும். அப்படிங்கிறதுல நம்ம பெண்கள் பொறுமையா இருந்தாலும் வேலையும் பார்க்கணும், பிள்ளைங்களையும் நல்லபடியா இருக்கணும். பிள்ளைங்களை வந்து ஹாஸ்டல்ல விடுறது, பிள்ளைங்களை கவனம் இல்லாம விட்டுட்டு எனக்கு வீட்டுக்காரங்க இல்லைன்னு சோகமா இருக்கிறது, அதெல்லாம் கூடவே கூடாது. நம்மளால நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்க முடியும், டாக்டரா இன்ஜினியரா வைக்கலாம், படிக்க வைக்க முடியும். அப்படிங்கிறதுக்கு எங்க தெருவுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு, என் ஃப்ரெண்டுகளுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு, இன்னும் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியணுங்கிறது என்னோட விருப்பம். அவ்வளவுதாம்மா, தெரிஞ்சிருச்சு. இனிமேலும் நீங்க ரெகுலர் காலரா வாங்க. உங்களோட அந்த மோட்டிவேஷனலான ஸ்பீச் வந்து உண்மையிலேயே மெய் சிலிர்க்க வைக்குதுன்னு சொல்லலாம். ஒரு துளி கூட உங்களோட வார்த்தையில வந்து எந்த ஒரு அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டே இல்லை, நம்ம வந்து தனியா இதெல்லாம் பண்ணியிருக்கோமேன்னு. ரொம்ப அழகா பாசிட்டிவ் எனர்ஜியோட ரொம்ப 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 அழகா சொன்னீங்க. ஸோ 3 பிள்ளைங்களும் நல்ல வகையில கொண்டு செலுத்திட்டே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தானே ஆண்டவன் நம்மளை படைச்சிருக்கான். ஸோ அதை கண்டிப்பா நம்ம அதில் கருத்துல, அதாவது அந்த ஒரு விஷயத்துல கண்ணா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் உண்மை. ஸோ பெண்களுக்கு பொறுமை இருக்கலாம், ஆனால் நம்ம செய்ய வேண்டிய விஷயத்துல எப்பவுமே கண்ணா இருக்கணும். ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அருமையா பேசியிருந்தாங்க நம்மளோட காலர். அடுத்த காலர் இணைப்புல இருக்காங்க. யார் பேசுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இணைப்புலேருந்து கட் ஆகிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலை பேசிகிட்டு இருக்கோம் மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். பெண்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த குணநலன்கள், இருக்க வேண்டிய குணநலன்கள் என்னன்னு கேட்டிருந்தேன். ப்ரீவியஸ் காலர் ரொம்ப தைரியமாக இருந்தாங்க. அது அவங்க வாயில் வரலையே தவிர அவங்களோட அந்த எக்ஸ்பிளைன் பண்ணாங்களே அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப சின்னதாக, அவங்க தெருவுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்ததாக சொன்னாங்க. தெருவுக்கு இல்லை, அவங்க ஒரு அந்த தெருவு, அந்த ஒரு ஊர், அந்த நம்ம நாட்டுக்கே அவங்க ஒரு உதாரணமாக இருந்திருக்காங்க. உண்மையிலேயே பெண்களுக்கே ஒரு உதாரணம் அவங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சி மூலிமா, இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் பார்க்குறது மூலிமா உடஞ்சு போனோம் அப்படின்னு ஆயிடுறவங்க கூட வந்து மோட்டிவேட் ஆயிடுவாங்க. அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் பெண்மேடை. ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? லட்சுமி ஃப்ரம் கோடம்பாக்கம் மேடம். லட்சுமிமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். லட்சுமி மேமாக்கு தலைப்பு தெரியுமா? இல்ல, நான் இதுதான் நடுவுல தான் வந்தேன். ஓகே, நானே சொல்லிடுறேன். பெண்களுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள், குணநலன்கள் என்ன? எல்லாருக்கும் மேக்ஸிமம் இருக்க வேண்டியது வந்து 99% எல்லாருக்கும் இருக்க வேண்டியது இந்த அக்கப்பூர் பேசாம இருக்கிற விஷயம் இருந்தாலே போதும். புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நம்ம இப்ப டைம் கிடைக்கும் பக்கத்து வீட்டுல உட்காந்து அரட்டை அடிக்கிறது இல்ல, அரட்டை காசிப்ஸ். ஆமா, ஓகே, அது பண்ண கூடாது. ஆமா ஆமா, அதுதான் சோஷியல் மீடியா ஃபுல்லா அதானே இருக்கு இன்னைக்கு. ஆனா ஆண் பெண் பேதம் இல்லாம நடக்குதுமா. இதுல வந்து ஆண்கள் அவ்வளவு சலிச்சவங்களா நினைச்சிடாதீங்க. இல்ல அவங்க வந்து சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு அவங்களோட உண்மை ஸ்வரூபம். அது முன்னாடி தெரியாது. உண்மை ஸ்வரூபம் வெளிப்பட்டுருச்சு. பட் நம்ம நிகழ்ச்சி வந்து பெண்களுக்கு என்னென்ன குணநலன்கள் இருக்கலாம்னு, சோ எது இருக்க கூடாதுன்றத சொல்லிட்டீங்க. எது இருக்கணும்? இதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கும் அதுதானே இருக்கணும். ஓ, அப்படி சொல்றீங்க. ஆமா, புரிஞ்சுக்க கூடியவங்க புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, ரெண்டு தான், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு தான். இதுல நெகட்டிவ் சொல்லிட்டோம்னா அப்ப இருக்கிற பாசிட்டிவ் தான் நம்ம எடுத்துக்கணும். சூப்பர். ஏன்னா பெண்கள் மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஐடலா இருக்காங்க. சில பேர் அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள். அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படி பேசுறது தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. இது அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுது, எனர்ஜி வேஸ்ட் பண்ணுது. எதிராளியை பத்தி பேசுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை. அவங்கள நீங்க மாத்த போறதும் இல்லை. அது அப்படி பேசுறதுனால உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்க போறது இல்லை. டைம் வேஸ்ட். ஸோ பிரேக் ஆஃப், அதாவது வேஸ்ட் ஆஃப் டைம் வந்து நம்மளுக்கு இதனால நிறைய நடக்குது. ஸோ இன்னும் நிறைய காலர்ஸ் நிறைய கருத்துக்களோட இணைய இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் பிரேக். அமெரிக்கால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்டர்ன்ஷிப் பண்ணுமா? 30 வருஷமா சர்வதேச அங்கீகாரம் பெற்ற டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பல்கலைக்கழகத்துல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா இந்த வாய்ப்பு உங்களுக்கு. சென்னையில படிப்பு, அமெரிக்கால இன்டர்ன்ஷிப். என்ன நீங்க ரெடியா? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல டாப் கிளாஸ் பிளேஸ்மெண்ட்னாலே அது நம்ம டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தான். உடனே கூப்பிடுங்க.
இன்று மதியம் 1:30 மணிக்கு. நேத்து கிரிக்கெட் மேட்ச் சார். நம்ம துளசிப்பட்டிக்கு சிலந்திப்பட்டிக்கு கடுமையான போட்டி. பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இவர் ஆட போயிட்டார். ஆனா எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் இந்த காதல்னு வந்துட்டா ஒரு மாதிரி தானே ஆயிடுவாங்க. இரு சிறு இதயங்கள் சிறகை விரிக்கவே. அப்பா அடிப்பாரு. என்ன பொறுத்தவரை காதல் என்பது பொய். அம்மன் கோயில் எல்லாமே இந்த அம்மா உந்தன் கோயில் அம்மா. விஜய் அஜித் இணைந்து நடித்த ராஜாவின் பார்வையிலே கண்டு மகிழுங்கள். இத்திரைப்படத்தை இணைந்து வழங்குவோர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல டாப் கிளாஸ் பிளேஸ்மெண்ட்னாலே அது நம்ம டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தான். ஆடினாலே மோதிஸ் தானே. நியூ ஆரஞ்ச் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் ட்ரைனிங் வடபழனி மற்றும் டி நகர். மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சென்னை. ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனில் 5 முதல் 70% வரை ஆடி தள்ளுபடி. இல்லம்தோறும் வானவில், இனி குடும்பம் தோறும் கொண்டாட்டம். வானவில் Facebook, Twitter மற்றும் யூடியூபிலும் ஒளிபரப்பாகிறது. வாட்ஸ்அப் எண் 9176500095. கண்டு மகிழுங்கள். எல்லைகளின்றி இணைந்திருப்போம் வானவிலுடன். வெல்கம் பேக் டு பெண்மேடை. பெண்களுக்கான இந்த பிரத்யேக நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம என்ன தலை பேசிகிட்டு இருக்கிறத மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். பெண்களுக்குன்னு இருக்க வேண்டிய அந்த குணாதிசயங்கள் என்னென்ன. ஸோ இதான் நம்மளோட தலைப்பாக இருக்குது. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் காலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமானவங்களாம் வந்திருந்தாங்க. ரொம்ப தைரியம் தேவை அப்படின்றதுக்கு அவங்க உதாரணமாக இருந்தாங்க. அவங்க வாயிலிருந்து அது வரலனாலும் 2 காலர்ஸுமே. ஆனால் அதே நேரத்தில் வந்து பொறுமை வேணும். அண்ட் வந்து நம்மளோட விஷயத்தில் ரொம்பவே கண்ணாக இருக்கணும். கடமையில் வந்து நம்ம தவறக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் உடஞ்சி போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த காலர் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம். வணக்கம் லாவண்யா, எப்படி இருக்கீங்க? ஐயோப்பா, ரொம்ப மிஸ் பண்ண பானு. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏன் மிஸ் பண்றீங்க? செம்ம வேலையா வீட்ல? அப்படிலாம் இல்ல, எனக்கு வந்து சேனல் வரல பானு. அப்புறம் எங்களோட கேபிள் காரை கூப்பிட்டு உங்களோட சேனல் வர வச்சு இப்ப டியூன் பண்ணி பாத்துட்டு இருக்கேன். டோஸ் விட்டீங்களா நல்லா அவரை? சரி, ஓகே, கண்டிப்பா சேனல் டெய்லி பாருங்க. நல்ல நல்ல கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. சோ ஃபியூ டேஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றேனே, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன். சரி, பரவாயில்ல. இன்னைக்கு தலைப்பு தெரியுமா? தெரியும் தெரியும், கண்டிப்பா தெரியும். ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அதாவது பண்ணும் என்ன கேட்டா வந்து ஆட் பண்ணிக்க வேண்டிய சில பல நல்ல குணங்களும் சொல்றேன், அவாய்ட் பண்ணிக்க வேண்டியதும் சொல்றேன். பட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லைஃப்ல ரொம்ப எல்லாருக்குமே முக்கியமான விஷயம் வந்து பொறுமை. அந்த வந்து பொறுமை இல்லைன்னா நம்ம லைஃப்ல ஜெயிக்கவும் முடியாது, லைஃப்ல ஸ்டெப் வச்சு போகவும் முடியாது. ஸோ அந்த வந்து பொறுமைன்றது எதுல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா குழந்தைங்க வளர்க்குற விஷயத்துல. அதுங்களுக்கு வந்து படிப்பை சொல்லி கொடுக்கறதுல இருந்து, அதுக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறதுல இருந்து, தலைவாடுறதுல இருந்து, சாப்பாடு செஞ்சு கொடுக்குற வரைக்கும் நம்ம எல்லாத்துலயுமே பொறுமையா நம்ம ஹேண்டில் பண்ணலாம். குழந்தைங்களும் நம்ம கூட கோஆபரேட் பண்ணுவாங்க, நம்மளுக்கும் வேலை ஈஸியா முடியும். அந்த இடத்துல நம்ம கோவத்தை முன்னாடி வச்சுன்னா வேலையும் நடக்காது, அதுங்களும் போன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. கண்டிப்பா நம்ம குழந்தைங்க எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் ஸ்டெப்பா அதுக்கு சொல்லி கொடுக்குற நடைமுறை எல்லாத்துலயுமே நம்ம பொறுமை கடைபிடிச்சோம்னா நம்மளுக்கு வேலை ஈஸியா முடியும். அவ்வளவுதான். எப்படி சொன்னா ஆடுற மாட்டோம் ஆடி கறக்கணும், பாடுற மாட்டோம் பாடி கறக்கணும்ன்ற மாதிரி குழந்தைங்க இல்ல சொல்றேன் பாரு, நீங்க நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னீங்க. ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த சைடு படி நம்ம போனோம்னா கொஞ்சம் ஈஸியா வேலை ஆயிடும். ஓகே, அதுக்கு பொறுமை தேவை. இன்னொன்னு அந்த வந்து காலத்துல எல்லாம் வந்து நம்ம அம்மா சித்தி பெரியமா பாட்டி எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. ஏன்னு கேட்டா மஞ்சள் பூசி குளிப்பாங்க. இந்த காலத்துல வந்து பெண்களுக்கு வந்து முகத்துல சந்தனம் பொட்டு சாந்து மை இருக்கோ இல்லையோ பவுடர்ன்ற பேர்ல வந்து சுண்ணாம்பு நிறைய அப்பிட்டு வந்துடுறாங்க. அது பார்க்கவே மாதிரி கஷ்டமா இருக்கு. ஸோ அது சில பேர் நல்லா இருக்கு, சில பேருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி நாட்கள்ல ஏதோ ஒரு இதுல வந்து அப்படியாவது கொஞ்சம் ட்ரெடிஷனலா மஞ்சள் கொஞ்சம் நேச்சுரலா நம்மளோட அந்த காலத்து ஸ்டைல்ல இருந்தோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு நல்லது. இல்ல ரொம்பவே அழகா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. டர்மரிக் வந்து கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க, அது போட்டு குளிச்சுன்னா ரொம்ப நல்லது. ஸோ இன்னொரு விஷயம்னு பார்த்தோன்னா பொறுமையை கடைபிடிக்கிற விஷயத்துல வந்து லேடிஸ் நம்ம வந்து ஜெனரேஷன் மாற நம்மளுக்கு எது தேவையோ டிவி ப்ரோக்ராம்ஸ்ல எதெல்லாம் நம்மளுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்குதோ, நம்மளுக்கு பாசிட்டிவ் தாட்ல கொண்டு போதோ, அதாவது மனசு கஷ்டப்படுத்தாம கெட்ட விஷயங்களை தோணாம கெட்ட விஷயம் செய்ய தொடாம அப்படி இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் செலக்ட் பண்ணி தவறாம பார்த்துட்டு வந்தீங்கன்னா
அது நம்மளுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதை விட்டுட்டு கண்டதை நம்ம பார்த்தோம்னா நம்ம மனசும் அழைப்பாயும், நம்ம தேவையில்லாம பேசுவோம், தேவையில்லாத எண்ணங்கள் மனசுல வளரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம்னா லைஃப்ல வந்து ஈஸியா எடுத்துட்டு போகலாம். லாவண்யா அந்த விஷயத்துல தெளிவா இருக்கீங்க இல்லையா? ஷியோர், கண்டிப்பா பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். லாவண்யா வந்து அதாவது பெரிய வயசானவங்க தான் ரொம்ப நல்ல கருத்தை சொல்லுவாங்க அப்படின்னு நம்மளோட மைண்டில் இருக்கும். பட் லாவண்யா சின்ன வயசுலேயே நிறையா விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நிறைய க்ளீனான கருத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க. குழந்தைங்க விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக கையாண்டாதான் உங்களுக்கும் பெட்டர், அந்த குழந்தைக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம வந்து பொறுமையை மட்டும் இல்லாமல் அந்தந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை மாற்றிக்கிறோம். ஸோ நேச்சுரல் பியூட்டி அப்படின்றது அந்த தேஜஸ் எப்போ இருந்துச்சு, நேச்சுரலாக நம்மளுக்கு தேவையான அந்த மஞ்சள், அந்த ஒரு பைத்த மாவு இதெல்லாம் செஞ்சதுனால தான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்த காலர் இணைப்பில் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட கருத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். சுதா. ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் என்னம்மா? கனகா பேசுறேன். கனகம்மா, கேட்கவே இல்ல. சொல்லுங்க கனகம்மா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் பானு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனகம்மா. இன்னைக்கு தலைப்பு தெரியுமா? என்னால வர முடியல, அதே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் உங்களை எல்லாத்தையும். போன் லைன் தான் கிடைக்கலையா இல்ல பார்க்கவே இல்லையா? இல்ல நான் வெளியே போயிட்டேன், அதனால பேச முடியல. பரவாயில்ல, இருந்தாலும் வந்துட்டீங்க ஆஃப்டர் a break. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு தலைப்பு தெரியுமா? பாத்தேன் நான். அதாவது பெண்கள் வந்து அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த அப்படியே இருப்போம், அதுக்குன்னு வந்து குட்ட குனியறது அந்த மாதிரி இல்ல, இருக்கக்கூடாது. எந்த நேரத்துல பேசணுமோ அந்த நேரத்துல கண்டிப்பா பொங்கி எழுந்து பேசுவோம். பேசணும், அதாவது பொறுமையா இருக்கணுங்கிறனால அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அத்தியாவசியம் இல்ல. சோ அப்படி ஒரு குணம் இருக்கணும் இந்த காலகட்டத்துல அப்படின்னு சொல்றீங்க? நான் வந்து என்ன அப்படிதான் இருக்கும், அதாவது பொறுமையா இருப்போம். அதுக்குன்ட்டு எதிராளி பேசுறதை எல்லாத்தையும் கேட்கணும்னு இல்ல, எந்த நேரத்துல பேசணுமோ, நம்மளோட மானத்துக்கோ இல்ல நம்மளோட மரியாதை கிடைக்காத நேரத்துல பொங்கிடவும் நம்ம தயாரா இருக்கணும். இருப்போம். ஆனா பொறுமைன்னு பார்த்தாலே கனகாமா, பொறுமைன்னு பார்த்தாலே வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா இடத்துலயுமே பொறுமையா இருந்தா நம்மளுக்கு சொல்லி வளர்க்கப்படுது. ஆமா, வராது. வேற எந்த இடத்துல இருக்கணும், குடும்பத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட பொறுமையா இருக்கலாம். அதுக்குன்ட்டு வெளியேயும் போய் நம்ம பொறுமையா இருக்கணுங்கிறது இல்ல. நம்மளோட உரிமையை எங்கேயும் விட்டு கொடுக்க கூடாது, போராடணும், பேசி போராடலாம். அதில் வந்து நம்ம வந்து பெண்கள் வந்து சலைச்சவங்களும் இல்ல, இருக்கவும் அப்படி பேசுறது, அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறதும் இல்ல. நிச்சயமா நீங்க சொன்ன கருத்து வந்து எனக்கு கிளீனா புரிஞ்சுச்சு. அதாவது பொறுமையா இருக்கலாம், அதற்காக எல்லா இடத்துலையும் வந்து எதிர்த்து பேசி சில விஷயங்கள் நம்ம சாதிக்க வேண்டிய இடத்துல வந்து ஏமாலியா ஆயிடக்கூடாது. ஸோ பொறுமைசாலியா இருக்கிறதுக்கும் ஏமாலியா இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன ஸ்ட்ரிங்கு தான் வித்தியாசம். எந்த இடத்துல கேள்வி கேட்டோமோ அந்த இடத்துல வந்து நம்ம பொறுமையை மட்டும் காப்பாற்றுறோம். ஸோ எந்த இடத்துலையுமே கேள்வி கேட்க மாட்டோம்னா ஏமாலி ஆயிடுவோம். ஸோ அப்படி இருக்க வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் பெண்மேடை. வணக்கம் பானு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஸ்ரீதேவிமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சொல்லுங்க ஸ்ரீதேவிமா, தலைப்பு தெரியுமா இன்னைக்கு? தெரியும். பெண்களுக்கு வந்து நம்ம சொல்றோம் கரெக்ட், பொறுமை வேணும், ஆக்சுவலா கோவப்படக்கூடாது, எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். இன்றைய காலகட்டத்துல பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்ன அப்படின்னா மன உறுதியும் தைரியமும் வேணும் மேடம். மன உறுதி, தைரியம். ஆமா, ஏன்னா இப்ப வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு எமோஷனல் பால் மாதிரி நம்ம லேடிஸ் இருக்கோம். ஜென்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப ஒரு கொந்தளிப்பு மனசு ஜாஸ்தி. அந்த கொந்தளிப்பு ஜாஸ்தி தான். ஆனா வந்து ஒரு சர்வே படி பார்த்தா இந்த சூசைட் பண்ணிக்கிறதுன்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து பெண்கள் கம்மி தானா? அது கரெக்ட் மேடம், ஓரளவுக்கு அவங்களுக்கு வில் பவர் இருக்கு. அதாவது அந்த வில் பவர் கண்டிப்பா இருக்கு மேடம். இப்ப என்னோட அம்மாவே 5 பொண்ணுல பெரிய பொண்ணு மேடம். அவங்க வந்து அவங்க தங்கச்சி எல்லாம் கரை ஏற்றி, அதுக்கப்புறம் எனக்கு அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாரு, எங்க அம்மா வேலைக்கு போய் என்ன வளர்த்து எல்லாம் பண்ணாங்க. நான் கூட கோவப்படுவேன், எங்க அம்மா பொறுமையா இருப்பாங்க. அது மாதிரி பெண்கள் அத சில பேரை பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தோணும். அவ்வளவு பொறுமை, அவ்வளவு வில் பவர் எங்க அம்மாவையும் நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி முதல்ல நீங்க சொல்ற மாதிரிதான் மன தைரியமும் இதுவும் வேணும். இன்னொன்னு என்னன்னா, இந்த கால பெண்கள் வந்து பெற்றோர்களை வந்து கொஞ்சம் மதிக்கணும் மேடம். டக்குன்னு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுறாங்க, எழுந்துடுறாங்க. ஆமா, ஏன்னா இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, நம்ம வந்து ஜெனரலா பாக்குறோம், நம்ம வளர்ந்த காலம், இப்ப நம்ம பசங்க வளர்ற காலம், எல்லா குடும்பத்திலயுமே நடக்கிறது தான் இது.
அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் வந்து பசங்க வந்து பேரண்ட்ஸ் சொல் பேச்ச கொஞ்சம் கேட்கணும், பேரண்ட்ஸ்க்கு வந்து மரியாதை கொடுக்கணும். அதே சமயம் வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும் மேடம். சில இடத்துல வந்து நடந்துட்டு இருக்கு, ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாம நிறைய குடும்பங்கள் ஒரு இதுவாகுது. நான் என்ன சொல்றேன்னா, பெண்கள் வந்து பொறுமையா இருக்கணும். இந்த சென்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் எமோஷனலை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண தெரியணும். நிச்சயமா. மேலும் இந்த சூழ்நிலை ஃபேஸ் பண்றதுக்கு வந்து ஒரு தைரியமான உறுதி இருக்கணும். அது வந்து இந்த காலகட்டத்துல அந்த கால பெண்களை விட இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கா மாதிரி. அதை கொடுக்கக்கூடியதும் அவங்களோட அம்மா, அதாவது பெண்களா தான் இருக்கும். ஸோ நிச்சயமா நீங்க சொன்ன விஷயம் கரெக்ட். ஸோ பெண்கள் வந்து ரொம்ப இமோஷனலா வந்து உடனே பிரேக் டவுன் ஆயிடுவாங்க. அவங்க வந்து மனசுல வந்து நிறைய கொந்தளிப்புகள், ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், இல்ல பெரிய விஷயமா இருக்கலாம், ஓடிக்கிட்டே இருக்கும், அசை போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்க நேச்சர்னாலும் அதை தாங்கிக்கிட்டு வெளியே அடுத்த நிமிஷமே வரக்கூடிய அந்த ஒரு சக்தியை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிச்சயமா இதை நம்ம யாரால கொடுக்க முடியும்னு பார்த்தா அதுவும் பெண்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ தாய்மார்கள் அவங்களோட குழந்தைங்களுக்கு நிறைய மோட்டிவேஷனலான விஷயங்களை படிக்க கொடுங்க, நிறைய விஷயங்களை பார்க்க வைங்க, நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ் பார்க்க வைங்க. ஸோ அதன் மூலியமா தான் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, நீ ஃபேஸ் பண்றதெல்லாம் ரொம்ப கம்மி அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அவங்கள வந்து நம்ம தைரியசாலியா வளர்க்க முடியும்ன்றது என்னோட தாழ்மையான கருத்து. இன்னும் நிறைய காலர்ஸ் நிறைய கருத்துக்களோட இணைய இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட பெண்மேடை நிகழ்ச்சியில ஒரு ஷார்ட் பிரேக். தமிழ்நாடு அரசின் சார்பில் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 100ஆண்டு விழா மதுரையில் ஜூன் 30 தொடக்கம். அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விழா பேருரையாற்றுவார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். தமிழ்நாடு முழுவதும் 32 மாவட்டங்களில் ஜனவரி 2018 வரை கொண்டாட்டம். தமிழகமே கோலாகலத்திற்கு தயாராவீர். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. என்ன லூசுன்னு சொல்லாதீங்க. ஆமா மீனா, லூசே லூசுன்னு சொல்லக்கூடாது, அப்புறம் பெரிய லூஸ் ஆயிடும். அடங்கொப்புறானே, இது எங்க பங்களாவோட வரைபடமாச்சே. 1500 ரூபாய் சேலரி, அதுல நீ பங்களா கட்ட போறியா என்ன? இவெல்லாம் பேராசப்பட்டிருக்கா, அது எனக்கு புரியுது. ஆனா நீங்க எதுக்கு பேராசப்பட்டேன்? நீங்க தனியாளா இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கேன், உங்களுக்கு தெரிய வேண்டாமா இங்க புதையல் இல்லன்னு? இல்ல மாலினி, இருந்தாலும் இருக்குமோன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். மாலினி ஐயர் இன்று இரவு 7 மணிக்கு. மாலினி ஐயர் இணைந்து வழங்குபவர். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல டாப் கிளாஸ் பிளேஸ்மெண்ட்னாலே அது நம்ம டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தான். ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனில் 5 முதல் 70% வரை ஆடி தள்ளுபடி. வெல்கம் பேக் டு பெண்மேடை. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. யார் பேசுறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? வணக்கம் பானு, நான் கோயம்புத்தூர்ல லட்சுமி பேசுறேன். லட்சுமிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் லட்சுமி. பானு வந்து இப்ப நான் சொல்றது வந்து துக்கத்திலும் சிரிக்கணும் துணிவுடனே இருக்கணும் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு இருக்கு. சஞ்சலத்தை புன்னகையா மறைக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து மனசு அப்பப்போ வந்து இந்த மாதிரி துக்கத்துல ரொம்ப இருக்கும்போது மனசு கீழே விழும்போது நம்ம அதை தூக்கி நிறுத்தணும். நம்ம மனசை நம்மளே திடப்படுத்திக்கணும். இல்லைன்னா அந்த துக்கம் கோபமெல்லாம் நம்மளை வந்து விளை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாம பண்ணிரும். இப்ப அவசரத்துல ஏதாவது ஒண்ணு செஞ்சிடறோம். அதே மாதிரி அவசியமானதை கண்டிப்பா செஞ்சாகணும். அந்த நேரத்துல செய்யாமட்டானா அது பெரிய தாங்க முடியாத இழப்பாயிரும். ஓகே, சோ அந்த துக்கத்துல இருந்து நம்ம உடனே வெளியே வரணும்னு சொல்றீங்க. வெளியே வர்றது நம்ம மனசு தானே எல்லாத்துக்குமே காரணம். நம்ம மனசு விழுந்துருச்சுன்னா அப்ப ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே சமயம் கோபத்தை வந்து ஜாஸ்தி காமிக்காம வெளியே காமிச்சுக்காம வந்து யோசிக்காம ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு அப்புறம் வருத்தப்படுறது, இது எல்லாரும் சொல்லல, சில பேர் தான் நான் சொல்றேன். அந்த மாதிரி அப்போ அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பேசாம இருப்போம் கோபத்துல நம்ம அவங்க பேசாம இருப்போம். பேசினாதான் யாரு மேல தப்பு யாரு மேல தப்பு இல்ல, அவங்க சூழ்நிலை என்ன மனநிலை என்னன்னு தெரியும். நம்ம பேசாம கோபத்தோடு இருக்கும்போது விபரீதமான விளைவுகள்லாம் ஆயிரும். அதனால எதுவுமே மனசுக்கு பேசிக்கணும். கோபமா இருக்கும்போது சில பேர் பேசிக்க மாட்டாங்க. ஆமா, அந்த வைராகியம்னு சொல்லிட்டு பேச மாட்டாங்க, அப்படியே மனசுல வச்சுப்பாங்க. ஆமா ஆமா, அப்ப பேசினாதான் உண்மை ஒரு சமாதானம் வரும். ஓகே, ஆனா பேசும்போதும் ரொம்ப கோவத்தை வெளிப்படுத்தாம நிதானமா பேசணும்.
அதாவது பெண்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பேலன்ஸ்டான ஒரு நிலையிலேயே இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலையுமே. ஸோ லக்ஷ்மிமா சொன்னது உண்மை. அதாவது உள்ளேயே வச்சு பர்ஸ்ட் ஆகாமல் எவ்வளோ பெரிய துயரம் வந்தாலும் சரி அதுலேருந்து வெளியில் சீக்கிரம் வந்துடுறது நம்மளுக்கு நல்லது. நம்மளுக்கு நல்லதுன்னா நம்மளை சார்ந்த பெற்றவர்களாக இருக்கலாம், இல்லை கணவராக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளாக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயமா நம்மளை டிபெண்ட் பண்ணி இன்னொருத்தர் இருப்பாங்க, இல்லை நம்மளோட உடலை நம்மளே வருத்திக்க கூடாது. ஸோ ரொம்ப பர்ஸ்ட் ஆகாமல் ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துடுங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேசாமல் சில பேர் வந்து மனசில் அந்த ஒரு கஷ்டத்தையோ இல்லை அந்த ஒரு குரோதத்தையோ வச்சுருப்பாங்க. அது கூடாது, வெளிப்படுத்துங்க. கண்டிப்பாக பேசினா தான் தீர்வு வரும். ஸோ பெண்களுக்கு அந்த ஒரு விஷயம் இருக்குது. நம்மளை ஏதாவது ஒரு தடவை சொல்லிட்டாங்கன்னா சில பேர் கண்டிப்பாக நான் சொல்லி தான் அவன் வெளியில் சொல்லிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மனசுலேயே வச்சுப்பாங்க. ஒரு தடவை ஏன் இவ்வளோ ஆயிரத்துக்கு எதுக்குமா புடவை எடுத்தேன்னு கணவர் கேட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் எனக்கு புடவையே வேணான்னு சொல்ல பெண்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப வைராக்கியத்தோடு ரொம்ப கோவத்தோடு இருக்கிறதுனால அவங்க தான் இழக்கிறாங்களே தவிர சுற்றி இருக்கிறவங்க எதையும் இழக்க போகிறதில்ல. ஸோ உங்கள் வைராக்கியம் வந்து உங்களுக்கு எதாவது நன்மை பயக்குமான்னு பார்த்தா பயக்காது. ஸோ கண்டிப்பாக கோபத்தை தள்ளி போடுங்க. அதே மாதிரி கோவத்தை வெளிப்படுத்தும் போதும் ஒரு அளவோட கோவத்தை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு குணாதிசயம் பெண்களுக்கு இருக்க வேணும்னு அவங்க சொன்னது. கண்டிப்பாக கோவத்தை வெளிப்படுத்துங்க. ஈஸியாக ஒரு கஷ்டத்துலேருந்து கொஞ்ச நாள்லேயே வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கருத்துன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இது வரைக்கும் பெண்கள் சொல்லிட்டு வந்த கருத்து எல்லாமே நீங்கள் கேட்டுட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருங்கன்றது மட்டும் ஆனால் எல்லாருமே பொதுவாக சொன்ன ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ பொறுமையை காக்கிறதுனால நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் அது தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் அதுக்கு அடுத்ததான் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மன உறுதி. சோர்ந்து போயிடாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் இதையும் தாண்டி எவ்வளவோ இருக்குது வாழ்க்கையில். ஸோ வாழ்க்கையில் இதோட எதுவுமே முடிஞ்சு போயிடல. ஸோ அதையும் தாண்டி என்னமோ இருக்குன்னு அந்த ஒரு பயணத்தை தேடி நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஸோ நிச்சயமாக அடுத்த காலத்தை பேசிட்டு வந்து இதை பற்றி நம்ம பேசலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, ஓகே, இணைப்பிலேருந்து கட் ஆகிட்டாங்க. ஸோ தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருந்த எல்லா காலர்ஸுமே கண்டிப்பாக பெண்கள் வந்து மன உறுதியோடு இருக்கணும். எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ணிவிட்டு வெளியில் வரணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ நம்மளை நம்பி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்துக்காக நம்ம ரொம்ப பேலன்ஸ்டாக எல்லா விஷயத்துலையுமே பொறுமையை கையாளணும். வெளியில் போய் நிச்சயமாக வந்து ஆண் மட்டும்தான் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவாருன்னு இல்லை, பெண்ணாலேயும் முடியும் அப்படின்ற ஒரு சக்தி இருக்குது. நான் என்னோட 3 குழந்தைங்களை காப்பாற்றிருந்தேன் அப்படின்னு சொல்லி காப்பாற்றிருந்தேன் மட்டும் இல்லை, அவங்கள வந்து ஒருத்தரை இன்ஜினியராகவும் இன்னொருத்தரை வந்து டாக்டராக வந்து படிக்கிறதுக்காக எய்ம் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி நம்மளோட ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் வருது. அதே மாதிரி லாவண்யா நம்மளோட ரெகுலர் காலர் சொன்ன மாதிரி நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக பாருங்கள், தேர்ந்தெடுத்து. ஸோ ஏனோ தானோன்னு கண்ட நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறது அது செகண்டரி, உங்களோட ஸ்பேர் டைமில் பண்ணலாம். ஸோ பெண்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனலான விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா நம்மளோட பெண்மேடை நிகழ்ச்சி மாதிரி நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் பாருங்கள். ஸோ உங்களோட மைண்டை வந்து எப்பவுமே ரெஃப்ரெஷ்டாக வச்சுக்கோங்க அப்படின்ற பாயிண்ட்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நிச்சயமாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி சூப்பராக போனதுக்கான காரணம் காலர்ஸ் ஆகிய நீங்கள் தான். மிக்க நன்றி. இதே மாதிரி நாளைக்கு ஒரு சிறப்பான தலைப்போட இதே பெண்மேடை நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பானு. பெண் மேடை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியது டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டி, மதுரவாயல், சென்னை.